அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் 93 93 மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயுளை கூட்டி நீண்ட வாழ்வதற்கு நோம்பு உடையில எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆரம்பிக்கப்பட போகிறது. இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிஞ்சு உங்களுக்கு அப்படியே காணொலி வந்து கன்டினியூ பண்ணிக்கொள்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த தினம் வந்து நோன்பு பெருநாள் தொழுகைக்காக இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த காணொலியை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இந்த காணொலி ஊடாக நீங்கள் வந்து அதாவது தொழுகை அதாவது பெருநாள் தொழுகையை வந்து நீங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும் போகலாம். சாலை நன்றி சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகை வந்து ஆரம்பிக்கப்பட போகிறது. இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிஞ்சு உங்களுக்கு அப்படியே காணொலி வந்து கன்டினியூ பண்ணிக்கொள்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ மக்கள் வந்து தொழுகைக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த தொழுகையிலே ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய 2 ரகாத்துகளை கிபிலாவை முன்னோக்கி மௌனமாக அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன். அல்லாஹ் என்ற நியத்தோடு தக்பீர் கட்டிக்கொண்டு முதலாவது ரகாத்திலே 7 தக்பீர்கள் சொல்லப்படும், 7 தக்பீர்கள் கட்டப்படும். இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்கள் கட்டப்படும். எனவே இது ஒரு சுன்னத்தான தொழுகை என்ற காரணத்தினால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்
الله أكبر ولله الحمد. அஸ்ஸலாமு அலைக்கும். عليكم ஈத் السلام. முபாரக். இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எத்தனை வயது உங்களுக்கு? 93. 93 வயது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயுளை கூட்டி நீண்ட வாழ்வதற்கு நோம்பு விடையிலும் எல்லாரும் பிடிக்கும். எல்லாம் சூப்பராக நடு. அதான் நான் பிடிக்காத அல்லா பிடிச்சான். அடிச்சு போட்டுதாங்க. சதகல்லாஹுல் அலீம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஈத் நிறைவு செய்வதற்காக, இந்த கடமையை நிறைவு செய்வதற்காக ஒன்று குழுமிருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹுவை அஞ்சியாக அல்லாஹ்வை பயப்பட்டவர்களாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புத்தாடைகளோடும் புது மனங்களோடும் இந்த பெருநாள் திடல் மைதானத்திலே இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடுமி எங்கள் கிராமத்தினுடைய ஒற்றுமையாகவும் சகோதரத்துவமாகவும் இந்த நாளை நாங்கள் கழிப்பதென்பது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகத்தொரு சிறப்பம்சக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய நாள் நமக்கு தெரியும், 30 நாட்கள் நோன்பு நோற்று 5 நேரம் தொழுது தராவீஹ் போன்ற சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை செய்து இந்த வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறையிலே நாங்கள் எங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய ஆயுளை, எங்களுடைய வாழ்க்கையை இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் எங்களை உயிர் வாழ வைத்து எங்களுடைய ஆயுளை நீடித்து இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பதற்கும் பரலான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கும் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கும் பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு அளப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சிந்தனை செய்து பாருங்கள். இந்த நன்னாளிலே சென்ற வருடத்திலே சென்ற பெருநாளுடைய தினத்திலே இருந்த எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ எம்முடைய உறவுகள், எத்தனையோ எங்களுடைய கிராம மக்கள் இன்று எங்களோடு இல்லை, இன்று எங்களோடு உறவாடவில்லை, இன்று மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதே நிலைதான் எங்களுக்கும் அடுத்த நொடி, அடுத்த நிமிடம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இந்த ஏற்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே அந்த நிலைமையை நினைத்து நாங்கள் அல்லாஹுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும், அல்லாஹை நாங்கள் அஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதனை புதுமையாக்கக்கூடிய, மனிதனை பாவ கரைகிருந்து போகக்கூடிய, மனிதனை சிறப்புள்ள மனிதனாக மாற்றக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் நோன்புக்கும் தொழுகைக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் மனிதனை சுத்தப்படுத்துகின்ற பாவக்கரைகளை போக்குகின்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருந்தான். இந்த மாதத்தை சிறப்புற நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாதிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர்கள் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கவில்லை, நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் நோன்பு வைப்பதற்கு அவர்கள் அனுமதி இல்லை. எனவே நோயாளிகளாக இல்லாமல் நோன்பை விட்டு ஒரு நேர தொழுகை அல்லாஹ்வுடைய இல்லத்திலே தொழுவதற்கு சக்தி இல்லாதவனாக அவருடைய முதுகை, அவருடைய நெற்றியை அல்லாஹ்வுடைய இல்லத்திலே சுஜூது செய்யாத முடியாதவனாக இன்று மிகவும் அல்லாஹ்வுடைய துர்ப்பாக்கிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்ட சமுதாயத்தையும் இந்த நன்னாளிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே மீண்டும் உங்களுக்கு காலம் நேரம் செல்லவில்லை, காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தொழுங்கள், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே போக்குவதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக எங்களுடைய கால நேரங்களை எவ்வாறு என்று சொல்ல முடியாது. இந்த நன்னாளிலே அதனோடு நாங்கள் நின்று விடாமல் ஒற்றுமை எங்களுடைய இந்த நன்னாளை நாங்கள் கழிக்க வேண்டும். இந்த நன்னாள் என்பது ஈகை திருநாள், நன்கொடைகள் சதகாக்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக
பார்க்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. பெற்றோர்களை கவனிக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. எம்முடைய உறவுகளோடு அந்யோன்யமாக நடந்து கொள்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. உறவுகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நன்னாளிலே எமது காலத்திலே எந்த ஒரு குடும்பம் சாப்பாடு இல்லை என்று ஒரு நிலையை இந்த கிராம துன்பம் ஏற்பட்டு விட்டால் தன்னுடைய உணவை சேர்த்து பிள்ளைக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது, நோய் வந்துவிடக் கூடாது, கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று இரவு பகல் பாராது கண்ணீர் வடித்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து பெற்றெடுத்த அந்த தாய்மாருக்கு நாங்கள் வேண்டும். அவருக்கு பணி Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah, Allahu Akbar. Allahu Akbar, walillahil hamd. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah, Allahu Akbar. Allahu Akbar, walillahil hamd. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah, Allahu Akbar. Allahu Akbar, walillahil hamd. Allahu Akbar. ஒத்துழைக்குமாறு உங்களை பணியத்தோடு வேண்டி உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசல தேவானான மக்கள்
எல்லாரும் போடுங்க. எல்லாம் உங்களுக்கு ரம்மு செய்வோம். எவ்வளவு? நல்லா ஐநூறுரூவா போடுங்க. 500 இலக்கு மாஷா அல்லாஹ்.